மணியம்மா, ராணி ராணின்னு சொன்னா மட்டும் பத்தாது. அதே மாரி வச்சு பாத்துக்கணும். சுல்தான் சுல்தான் பாட்டு போட்டு மட்டும் சுத்த வேண்டியது. ஒரு ஜெனரேட்டர் கூட இல்ல. ச்சே! மணியம்மா, அப்பளம் பறந்துற போகுது. பாத்துக்க. என்ன பண்ண போறான்? ஐயோ! எல்லாம் பறக்குதே! அட பாவி! ஒரு விசிறி குடுத்திருந்தாலே எல்லாம் சரியா இருந்திருக்கும். ஹெலிகாப்டர போட்டு வுட்டு, இப்ப எல்லாமே கலஞ்சு போச்சே! திருப்பி 4 மணி நேரம் உட்காந்து மேக்கப் பண்ணணுமே! ஐயோ! வேர் இஸ் மை ராணி? ராணி, என்னாச்சு? இவன்ட்ட சொல்லலாமா? வேணாமா? சொல்லுமா. அது வந்துங்க, லைட்டா குளிருதுங்க. என்னது குளிருதா? இப்ப பாரு, குளிரவே குளிராது. ஐயையோ! ஃபேன் இல்லன்னு சொன்னதுக்கு ஹெலிகாப்டர் போட்டானே! இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே! அடே ஓடுங்கடா, ஓடுங்கடா! உசுர காப்பாத்துங்கடா! குளிருதுன்னு சொன்னதுக்கு வீட்டையே கொளுத்திட்டான்டா இந்த கிறுக்கு பையன்! ஓடுங்கடா டேய்! என்னங்க? சொல்லுமா, என்ன வேணும்? எனக்கு லைட்டா உடம்பு சரியில்லாத மாரி இருக்கு. சொல்ற பேச்சு கேட்கணும். நைட் உட்காந்து எருமாடு மாதிரி ஐஸ்கிரீம் தின்னா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு மாத்திரை சாப்பிட்டு படுத்தா சரியா போயிடும். ஐயோ! அது இல்லைங்க. மணியம்மா என்னைய மெதுவா நடக்க சொல்லியிருக்காங்க. அவையார் உன்னை மெதுவா நடக்க சொல்றதுக்கு. நீ 100 மீட்டர் ரேஸ் கூட ஓடு செல்லம். நான் பாத்துக்கிறேன். ஐயோ! கிறுக்கு பயலே! அ அது இல்லைங்க. எனக்கு புளியங்காய் சாப்பிடணும் போலயே இருக்குது. அட யாருடா இவ? கோடிக்கணக்கில் சொத்து வச்சுக்கிட்டு புளியங்காய் விட்டுட்டு இருக்கறா. என்னத்தையோ தின்னு தொலைடி போடி. ஐயோ! இவன்ட்ட என்ன சொல்றது? இத சொல்லுவோம். அம்மா வராங்க. எது பஸ்ல வராங்களா? ட்ரெயின்ல வராங்களா? அ சீக்கிரம் சொல்லுமா. ஆள் அனுப்பணும்ல. போடா மெண்டல்